சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டிஃபன் ஐட்டம் 3 in 1 ஹெட்டிங் போட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம், என்ன செய்யலாங்கிறத பாருங்கள். எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். நம்ம ஆஸ்யூஷுவல் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் தான் இப்போ நம்ம இட்லி தோசை வட்டை எப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் தேங்காய் புரட்டி வச்சுருக்கேன். இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு மாவு தான் மொத்தமே. இது 3/4 கப்பு பச்சரிசி, 2 கை புழுங்கல் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இந்த மாதிரி தான் சேர்த்து நான் ஆட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ஆட்டுவீங்கன்னு தெரில, வீட்டில் இட்லி மாவு கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் வீட்லேயும். நாம் இட்லி தோசை செஞ்சுட்டு இதில் வட்டை எப்போ எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம செப்பரேட்டாக மாவு ஆட்ட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுட்டேன். நான் ஒரு 3 கை மாவு மாற்றி வச்சுருக்கேன் தோசைக்காக. அதை மாற்றி வச்சது போக 2 கரண்டி மாவு இருக்குது. இப்போ பாருங்கள், 1/2 கப்பு தேங்காய் அந்த வட்டையப்பத்துக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாம் அதை ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு சர்க்கரை பாருங்கள், நான் 1.25 டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு அதிகமாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்சியில் பொடிச்சிக்கலாம். பொடி பண்ணி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை பொடிச்சு இந்த மாவில் கலந்து வச்சிடலாம். இதவே நாம் இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு சாயங்காலமாக ஊற்றுறது, அது கொஞ்சம் நல்ல மாவு ரொம்ப புளிச்சிருந்தாலுமே மேலே புசுன்னு இருக்கும். இது பாருங்கள், இது உடனே செய்கிறதுனால எப்படி வருது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றிட்டேன். இந்த மாவை நான் மிக்ஸ் பண்ணி உடனே நான் ஊற்றுறேன். மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். இது தண்ணியெல்லாம் நான் எதுவுமே ஊற்றலை, சர்க்கரை போட்டதுனால அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நாம் இந்த தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் இட்லி எடுத்துகிட்டு இதை மாற்றி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் தான் நான் ஊற்றி வைக்க போகிறேன். இட்லி நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கெப்பி கேரளா சமையல். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் அந்த பிளேட்டை இந்த பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அடியில் ஒரு தட்டு போட்டு அதில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறதுனால எல்லாமே சீக்கிரமாக செய்கிற மாதிரி காட்டியிருக்கேன். பாருங்கள், இட்லி பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி தெளித்தா அப்படியே விட்டு வந்திருக்கும். தண்ணி தெளிக்கலை, நான் அப்படியே இறக்கி வச்சுட்டேன். அந்த மாவு கலக்கிற வேகத்தில் இதை அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருந்தோன்னா கையிலே நம்ம எடுத்துருக்கலாம், ஸ்பூனு தேவையில்லை. இப்போ பாருங்கள், இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிச்சு காட்டுற பின்னாடி கூட ஒட்டலை. பாருங்கள், இது வேகும்போது வெந்திருக்கான்னு அமுக்கி பார்த்தது தான் அந்த ஹோல்ஸு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அன்னன்னைக்கு டெய்லி நான் அரிசி ஆட்டி செஞ்சுக்கிருவேன். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். அன்னன்னைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிருவேன். பாருங்கள், இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, 2 பூண்டு, பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ நம்ம வட்டை இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், முள் கரண்டி வச்சு இல்லைன்னா டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அது ஆறட்டும், அந்த பக்கமாக இருக்கட்டும். ஆறட்டும், நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது சட்னி தாளிச்சிட்டு சாம்பார் தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிக்க போகிறேன். இது சாம்பார் தாளிக்க போகிறேன். சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு கூடவே நான் குக்கரில் எல்லாமே போட்டேன். 1 கப்பு பருப்பு, நான் 5-6 பீன்ஸு, 1 கிழங்கு,
ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு இதெல்லாம் ஒன்றாவே உரித்து குக்கரில் போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். அதை இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ முதல்ல சட்னியை தாளிச்சிட்டு நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு பாருங்கள், கடுகு போட்டு 2 வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு வரமிளகா போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு சட்னியை ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். சட்டியாகவே வேணும்னு சொன்னால் அதே அளவுக்கு நாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதை மாற்றி வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ சாம்பாருக்கு தாளித்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு வெந்தயம் போட்டு 2-3 ஒரு சிட்டிக்கு சின்ன ஜீரகம் போட்டு தாளிப்புக்கு போட்டுட்டு இதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகா 1-2 இதை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டு பரட்டி விட்டுட்டு நாம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பாருக்கு வேக வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதையெல்லாம் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பருப்பு, பீன்ஸு, 1 கிழங்கு, 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம் இதெல்லாமே ஒன்றாவே போட்டு வேக வச்சுருக்கேன். உப்பு லைட்டாக போட்டு இதில் புளி ஊற்றணும். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இருக்கட்டும், கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். புளி அதிகமாக வேண்டாம். இந்த புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் சுடு தண்ணியில் கரைச்சி ஊற்றியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நாம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரே மாவில் நாம் எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த நம்ம வட்டைப்பத்துக்கு ஊற்றி வச்சுருக்கிறது வந்து நம்ம இப்போ காலையில் நான் இது எல்லாமே காலையில் டைமில் தான் நான் செய்கிறேன். ஏன்னா தம்பி காலையில் சாப்பிட்டுப்போம், அவங்களும் சாப்பிட்டுப்போம். 9 மணிக்கு 2 பேருமே கிளம்புவாங்க. அதுக்குள்ளே இதெல்லாமே நான் முடிச்சிருவேன். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் மல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை இல்லாதனால நான் பச்சை கறிவேப்பிலை போட்டு நான் அப்படியே மூடி வச்சு இறக்கி வச்சுருவேன். அதுக்கப்புறமா பாருங்கள், சட்னி மாற்றிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு இப்போது தோசை ஊற்றிக்கிறேன். அவங்க 2 பேரும் கிளம்பிட்டு இருக்கனால நான் அவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போதைக்கு இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சது. தோசை ஊற்றிட்டு 2 பேருக்கும் தோசை ஊற்றி முட்டையும் போட்டு இப்போ அவங்க 2 பேருக்குமே சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நான் மற்ற வேலை பார்ப்பேன். பாருங்கள், தோசை கூட நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு தோசை. நாம் இதை எடுத்துக்கிடலாம். இப்போ வட்டையப்பத்துக்காக நாம் வந்து தனியாக அரிசி ஊற போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அது வந்து ஒரு விதம். இது வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. அதுக்கு எந்த பக்குவமும் நம்ம பார்க்க வேண்டாம். இட்லி மாவே நாம் இப்போ 2 கப்பு மாவு எடுத்து அதுக்கு தேவையான தேங்காய் நம்ம இஷ்டம்தான். தேங்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா கலக்கி 1 மணி நேரம் கூட நம்ம மாவு கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனா மேலே வந்து நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கும். இது நான் உடனே ஊற்றுறதுனால தான் இந்த மாதிரி கோடாக இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தோசை ஊற்றியாச்சு. இப்போது முட்டையும் இந்த டைமில் கல் சூடாக இருக்குது, அதுலேயே ஊற்றிட்டோன்னா வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள், ஆம்லேட் எல்லாம் நான் போடல. வெங்காயம் வெட்டி அது பச்சை மிளகா வெட்டி டைம் ஆயிருங்கிறதுனால அவங்களுக்கு இப்போ உடனே சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுனால நான் அதை இப்போ உடனே சும்மா முட்டை மட்டும் ஊற்றி உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு திருப்பி போட்டு அப்படி கொடுத்துருவேன். பாருங்கள், காலையில் இது சீக்கிரமாக செய்யக்கூடிய வேலை தான். நம்ம ஒரே மாவில் இத்தனையும் செஞ்சுக்கிடலாம். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பாருங்கள்,
தோசை, ஒரு ஆம்லேட்டு, 2 இட்லி, அவ்வளோதான். 2 பேரும் இப்போ சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நான் வந்து இதை டேபிளில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே டைம் இல்லை. அப்படி எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, வீடியோ லென்த்தாக போகும். இப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுனால 2 பேருக்கும் உடனே கொடுத்துருவேன். பாருங்கள், சட்னியெல்லாம் தனித்தனியாக ஊற்ற டைம் இல்லை, எதுவும் நினைக்காதீங்க. கிண்ணத்தில் ஊற்றி வச்சு காட்டலைன்னு நினைக்க வேண்டாம். இப்போ அவங்க சாப்பாடு டைம் ஆனதுனால அதிலே ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், வட்டையப்பம் எடுத்துக்கலாம். சைடில் எல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ எடுத்தோன்னா அப்படியே வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. பின்பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த பாத்திரத்தோட அச்செல்லாம் விழுந்துருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இனிப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க, இது கம்மியாக தான் இருக்கும். நான் இது சாயங்காலமாக ஊற்றுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி இப்போ இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டு போயிடுவான். அதனால தான் இதுக்கு நம்ம சாயங்காலம் ஸ்நாக்ஸாக பயன்படுத்திக்கலாம். ஒரு கிளாஸு கட்டன், அதாவது வரட்டியும் இதுவும் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டோன்னா சாயங்காலம் ஸ்நாக்ஸு சரியாக போச்சு. இந்த டீயை இப்போ அவங்களுக்கு கொடுத்துருவேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.